தென்காசி போயிருந்தோம்ல தங்கச்சி வீட்டுக்கு. அப்போ வந்து தங்கச்சி சொன்னால் ஒரு சூப்பரான இடத்துக்கு ஒன்று வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி. சரி ஓகே, அப்போ இங்கே வந்ததுலேருந்தே நம்ம ஃபுல்லாக பச்சை பசேல்னு பயிர் தோட்டம் அப்படின்னு தானே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கூட நினச்சேன். போகும்போது ஒன்றும் பெருசாக தெரியல, எப்பவும் போல் அதே மாதிரி தானே இருக்குடி அப்படின்னு. நீ வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்க கூட்டிகிட்டு போனால். போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்திருந்தேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் போகும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 5:30 மணி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஏறினதுக்கப்புறம் எனக்கு அதை விட்டு அந்த இடத்த விட்டு வரதுக்கே மனசில். சில்லுன்னு காற்று, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்குமே வந்து வயல்வெளி தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப நேரமாக அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். பார்க்க எவ்வளோ கஷ்டத்தில் போனாலும் இந்த இடத்துக்கு மட்டும் போனோன்னு வைங்களேன், மனசு அவ்வளோ சூப்பராக லேசாக ஆயிரும். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்து. இவ்வளோ வருஷத்தில் இப்படி ஒரு ஸ்பாட்டை நான் பார்த்ததில்ல. என்ன ஸ்பாட்டுன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.